ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மத்திய கிழக்குல அமெரிக்காவோட மிக நெருங்கிய நட்பு நாடுகள் மேல அதிர்ச்சிகரமான தாக்குதல்கள் நடக்குது. ஆனா அவங்கள பாதுகாக்க வேண்டிய அமெரிக்காவோ அமைதியா இருக்கு. இல்ல, ஒருவேளை கைவிட்டுருச்சானே தெரியல. இந்த சிக்கலான புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டத்தோட மர்மங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. பாதுகாப்புக்காக பல பில்லியன் டாலர்களை வாங்கிக்கிட்டு அமெரிக்கா ஏன் இப்போ தன்னோட நட்பு நாடுகளை கைவிடுது? இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் நாம ஆராய போறோம். முதல்ல சமீபத்துல நடந்த இந்த தாக்குதல்கள் எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுன்னு பாப்போம். தாக்குதல்களோட முதல் அலையே சவுதி ராஜ்யத்தோட இதயமான தலைநகர் ரியாத் மேல தான் நடக்குது. இவ்ளோ பாதுகாப்பு இருக்கிற ஒரு தலைநகர்ல இது எப்படி சாத்தியம்? இது மட்டும் இல்ல, இதை விட ரொம்ப மோசம். சவுதியில இருக்கிற அமெரிக்க தூதரகம் மேலேயே நேரடியா தாக்குதல் நடந்திருக்கு. இது ஒரு வகையில அமெரிக்காவோட இறையாண்மை மேல நடந்த தாக்குதல் மாதிரி. இது ஒரு தெளிவான எச்சரிக்கைன்னே சொல்லலாம். அதோட உலக பொருளாதாரத்தையே உலுக்கின ஒரு சம்பவம், உலகின் மிகப்பெரிய எண்ணெய் கம்பெனியான சவுதி அராம்கோவோட சுத்திகரிப்பு ஆலை தீ வச்சு கொளுத்தப்படுது. இது சவுதியோட பொருளாதாரத்தோட இதயத்துல நடத்தப்பட்ட தாக்குதல். சரி, இவ்ளோ நடந்திருக்கு. சவுதிக்கு பாதுகாப்பு தரேன்னு சொன்ன அமெரிக்கா என்ன செஞ்சது? அவங்களோட பதில் தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்றதுக்கு பதிலா அமெரிக்கா என்ன சொல்லுச்சு தெரியுமா? அந்த நாடுகள்ல இருக்கிற எல்லா அமெரிக்க குடிமக்களும் உடனே வெளியேறுங்கன்னு ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிடுது. இது பாதுகாப்பு வாக்குறுதி மாதிரி இல்ல, கைவிடுற செயல் மாதிரி இருக்கு. பாருங்க, முன்னாடி கொடுத்த வாக்குறுதிக்கும் இப்போ செய்யற செயலுக்கும் எவ்வளவு வித்தியாசம். அப்போ பாதுகாப்புக்காக வாங்கின அந்த பல பில்லியன் டாலர்ஸ்க்கு என்னாச்சு? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. இந்த புதிரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அமெரிக்கா தன்னோட இன்னொரு முக்கியமான நட்பு நாடான இஸ்ரேலை எப்படி நடத்துதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு பிரம்மாண்டமான ராணுவ பாதுகாப்பு, விமானம் தாங்கி கப்பல், போர் விமானங்கள்னு எல்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வளைகுடா நாடுகளுக்கு தாக்குதல்களை தடுக்க முடியல, தூதரகம் தாக்கப்படுது, குடிமக்களை வெளியேற சொல்றாங்க. ஏன் இந்த பாரபட்சம்? இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான தந்திரமான ஒரு வியூகம் இருக்குன்னு நம்ம சோர்ஸ் சொல்லுது. அது என்னன்னு பார்ப்போம். நம்ம சோர்ஸ் சொல்ற முதல் தியரி இதுதான், ஆயுத வியாபாரியோட தந்திரம். அதாவது இந்த குழப்பத்தையெல்லாம் வேண்டுமென்றே உருவாக்கி அமெரிக்காவோட ஆயுத விற்பனையை அதிகரிக்க பார்க்கறாங்களா? ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி பயத்துல இருக்கிற நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்கிறது தான் இவங்களோட உண்மையான நோக்கமா? சரி, இப்ப ரெண்டாவது தியரிக்கு வருவோம். இதுல இஸ்ரேல் ஒரு இரட்டை வேஷம் போடுதா? பிரபல அமெரிக்க பத்திரிகையாளர் டக்கர் கால்சன் என்ன சொல்றாருன்னா, சவுதியிலையும் கத்தார்லையும் குண்டு வைக்க திட்டமிட்ட இஸ்ரேலோட மொசாட் ஏஜென்ட்டுகள் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? இஸ்ரேலோட இந்த இரட்டை ஆட்டத்துக்கு பின்னாடி ஒரு பழைய பகை இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது முன்னொரு காலத்துல இஸ்ரேல் கத்தார்ல இருந்த ஒரு ஹமாஸ் தலைவரை தாக்குறாங்க. இதுக்கு பதிலடியா கத்தார் ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகத்தையும் ஒன்னு சேர்த்து இஸ்ரேல பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வைக்குது. அந்த அவமானத்துக்கு பழிவாங்க தான் இப்போ ஈரான் மூலமா கத்தாரியும் மத்த நாடுகளையும் இஸ்ரேல் தண்டிக்க அனுமதிக்குதா? ஆனா நில்லுங்க, இந்த ஆட்டத்தையே இன்னும் சிக்கலாக்குற இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த தாக்குதல்களை உண்மையில நடத்துறது யாரு? முதல்ல நாம ஒன்று புரிஞ்சுக்கணும். IRGCங்கிறது ஈரானோட ரெகுலர் ஆர்மி கிடையாது. இது அந்த நாட்டோட உச்ச தலைவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல், ரொம்ப சக்தி வாய்ந்த படை. இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்களோட தளபதி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்த IRGC அமைப்புக்கு இப்போ முறையான தலைமை இல்ல. இதனால அவங்க சொந்த அரசாங்கத்தால கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு கணிக்க முடியாத சக்தியா மாறிட்டாங்க. இதை ஈரான் அரசாங்கமே ஒத்துக்கிட்டதா ஒரு தகவல் இருக்கு. அல் ஜசீராவுக்கு கொடுத்த பேட்டியில ஈரான் வெளியுறவு அமைச்சர், எங்க ராணுவ பிரிவுகள் இப்ப சுதந்திரமா செயல்படுது, முன்னாடியே கொடுத்த பழைய உத்தரவுகளை வச்சுதான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதா சொல்லப்படுது. சரி, இந்த ஆட்டத்துல உண்மையான பாதிப்பு யாருக்கு? இந்த சண்டையில நேரடியா சம்பந்தமே இல்லாத வளைகுடா நாடுகள் தான் மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை சந்திக்குது. அவங்களோட எண்ணெய் வியாபாரம், டூரிசம் எல்லாமே அடிவாங்குது. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதான். இந்த பெரிய புவிசார் அரசியல் சதுரங்கத்துல சில நாடுகள் காய நகர்த்துற ஆட்டக்காரர்களா இருக்காங்க, மத்த சில நாடுகள் வெறும் சிப்பாய்களா நகர்த்தப்படுறாங்க. இதுல யார் ஆட்டக்காரர்கள், யார் வெறும் சிப்பாய்கள்? இதற்கான பதில நீங்க தான் யோசிக்கணும்.